காரா ஆரம்பத்திலேயே ஒரு கிரவுண்டட் ஃபீல் கொடுக்கிறது. படத்தின் இன்ட்ரோ வந்து ஃபிளாஷி கமர்ஷியல் ஹீரோ என்ட்ரி மாதிரி இல்லாமல் இது ஒரு சீரியஸ் த்ரில்லர் படம் பார்க்கிறோம் என்ற உணர்வை கொடுக்கிறது. அந்த அப்ரோச் ஆரம்பத்தில் நல்லாவே வேலை செய்கிறது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தால் காரா உண்மையிலேயே இம்ப்ரெசிவ் ஆன படம். இந்த படத்தின் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் சினிமட்டோகிராஃபி தான். பர்டிகுலர்லி லைட்டிங் யூசேஜ் ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. டார்க்னஸ், ஷேடோ, டோர்ச் லைட், லைட்னிங் எல்லாத்தையும் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க. சாதாரண சீன் கூட லைட்டிங் மூலமா டென்ஷன் கிரியேட் பண்ண முயற்சி இருக்கிறது. டோர்ச் லைட் ஃபைட் சீக்வன்ஸ் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் டச். மியூசிக் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட டெக்னிக்கலி நல்லா ஒர்க் ஆகிறது. பர்டிகுலர்லி பேங்க் ஹைஸ்ட் போர்ஷன்ஸ் டென்ஷன் பில்டிங் நல்லா ஒர்க் ஆகிறது. ஆடியன்ஸ் அடுத்தது என்ன ஆகும் என்று எட்ஜ்ல இருக்க வைக்கும் அளவுக்கு சில த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் வேலை செய்கிறது. மொத்த பிரசன்டேஷன் கூட கண்ட்ரோல்ட் ஆவும் சீரியஸ் டோன்லவும் மெயின்டெயின் பண்ண முயற்சி தெரிகிறது. இந்த படத்துக்கு ஒரு கிளியர் விஷுவல் விஷன் இருந்தது என்பது ஆப்வியஸ். ஆனா இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே கடைசியில் வேஸ்ட் ஆகிடுகிறது. ஏன்னா இந்த படம் அடிப்படையிலேயே மாடலி ராங், வெரி ராங். அதுதான் காராவின் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். முதலில் ஸ்மாலர் சினிமேட்டிக் இஷ்யூஸ்லிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த படம் எமோஷன்ஸ் கிரியேட் பண்ண சாங்ஸ் மேல ரொம்ப டிபெண்ட் ஆகிறது. ஸ்ட்ராங் இமோஷனல் சீன்ஸ் எழுதுவதற்கு பதிலா ஷார்ட்கட் மியூசிக் பயன்படுத்துற ட்ரெண்ட் இங்கேயும் தொடர்கிறது. வைஃப் இன்ட்ரோக்கு ஒரு சாங், ஃபாதர் சென்டிமெண்ட்க்கு இன்னொரு இமோஷனல் சாங். மீண்டும் மீண்டும் சாங்ஸ் மூலமா எமோஷன் ஃபோர்ஸ் பண்ண முயற்சி நடக்கிறது. எல்லா எமோஷனுக்கும் சாங் தேவையில்லை. ஒவ்வொரு இமோஷனல் மோமெண்ட் மாண்டாஜ் மற்றும் மியூசிக் ஆகஸ்ட் மாறும்போது இம்பாக்ட் சேச்சுரேட்டட் ஆகஸ்டு ஆரம்பிக்கும். ஃபாதர் டெத் சீன் கூட அதே மாதிரி. சீன் செட்டப் பார்த்த உடனேயே டெத் ப்ரெடிக்டபிள் ஆகிடுகிறது. அதற்கு பதிலா ஃபாதர் கேரக்டருக்கு இன்னும் ஸ்கிரீன் டைம் கொடுத்து இமோஷனல் கனெக்ஷன் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா மீண்டும் மியூசிக் மேலதான் படம் நம்புகிறது. சில சீன்ஸ் பிலீவபிள் ஆவும் இல்லே. ஒரு வாய செட்டப் வைத்து முழு புலிஸ் ஸ்டேஷனுக்கு எலக்ட்ரிக்கல் அவுட்டேஜ் கொடுப்பது கொஞ்சம் ஓவர் ஆதான் இருந்தது. சினிமா லாஜிக்னு பாஸ் கொடுக்கலாம். ஆனா இவை எல்லாம் மைனர் இஷ்யூஸ் தான். இந்த படத்தின் ஆக்சுவல் கோர் ப்ராப்ளம் இன்னும் பெரியது. கரா முழு படத்திலும் ராபரி மற்றும் தெஃப்டை எமோஷனலி ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி செய்கிறது. அதுதான் முழு படத்தையும் மாரலி கொலாப்ஸ் ஆகஸ்ட் வைக்கிறது. படம் பேங்க் வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ண ரொம்ப முயற்சி செய்கிறது. ஆனா ரியாலிட்டி என்ன? பெரிய லோன் எடுத்திருக்காங்க. அதை திருப்பி செலுத்த முடியவில்லை. அது அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் ஆகஸ்ட் இருக்கலாம். ஆனா அதனால் ராபரி மாரலி ரைட் ஆகிடாது. ஆனா படம் தொடர்ந்து ஆடியன்ஸ் எமோஷன் மேனிப்புலேட் பண்ணி கிரிமினல் ஆக்ட்ஸ்க்கு சிம்பத்தி கிரியேட் பண்ண முயற்சி செய்கிறது. சில சீன்ஸ் ஜென்யூன்லி அன்கம்ஃபர்டபிள். பர்டிகுலர்லி ஃபாதர் ஹெல்ப்லெஸ் ஃப்ளோர்ல போட்டு வைக்கும் சீன் பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அது இமோஷனல் சினிமா ஃபீலிங் கொடுக்கவில்லை. படம் தானே தன் ஆக்ஷன்ஸ் எவ்வளவு மாரலி டிஸ்டர்பிங் என்று புரியாமல் இருக்கிறது போல ஃபீல் வருகிறது. இதிலும் வர்ஸ்ட் என்னன்னா ஃபாதர் சென்டிமெண்டை தொடர்ந்து இந்த கிரைம்ஸுடன் லிங்க் பண்ணுவது. பல பேர் தேவர் மகன் ரெஃபரன்ஸ் பற்றி பிரேஸ் பண்ணுறாங்க. ஆனா அது இந்த படத்துக்கு என்ன ஆட் பண்ணுகிறது? தேவர் மகன்ல ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்க்கு டிக்னிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, இமோஷனல் வெயிட் இருந்தது. ஆனா இங்க ஹீரோ தன்னுடைய இம்மோரல் வாழ்க்கையை மாற்றவே இல்லை. தன் ஆக்ஷன்ஸ் மூலமா ஃபாதர் சஃபரிங்க்கு காரணமாகி கடைசியில் அவரை தெருவில் இறக்க விடுகிறான். ராபரி சீன்ஸ்ல கூட ரெக்லெஸ் பிஹேவியர் இமோஷனல் குளோரிஃபை பண்ண முயற்சி செய்கிறது படம். ஒரு இடத்தில் ஹீரோ இமோஷனல் ரேஜ் லவுட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த ஸ்மார்ட் தீஃப்க்கும் எப்போது எஸ்கேப் ஆகணும் என்பது தெரியும். ஆனா படம் அந்த வயலன்ஸை ஃபாதர் சென்டிமெண்ட்டுடன் கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் சப்போர்ட் செய்ய வைக்க முயற்சி செய்கிறது. ஆனா ரியலிஸ்டிக் பார்த்தால் எந்த தந்தையும் தன் மகன் தீஃப் வாழ்க்கையை தொடர்வதை பார்த்து பெருமைப்படமாட்டார். குறிப்பாக அந்த பாதை குடும்பத்தையே டிஸ்ட்ராய் பண்ணிய பிறகும். ரீஜனல் ஆஃபீஸர் போர்ட்ரேல் கூட மிகவும் ஸ்ட்ரேஞ்ச். படம் அவரை ஆல்மோஸ்ட் வில்லன் அத்தாரிட்டி ஃபிகர் மாதிரி போர்ட்ரே பண்ண முயற்சி செய்கிறது. பாவம்.
ஆனா ரியாலிட்டியில பார்த்தால் அந்த கேரக்டர் தான் ஹீரோக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுகிறார். எந்த பர்சனல் கேன்மும் இல்லாமல் ஹீரோ பெயரை கிளியர் பண்ணுகிறார். கடைசியில் கிளைமேக்ஸ் முழு ராங்கே ஜஸ்டிஃபை பண்ண டெஸ்பரேட்லி முயற்சி செய்கிறது. ஆம், எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுகிறது. ஆனா அது டூ லேட். இப்படிப்பட்ட இமோஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் ஆரம்பத்திலிருந்தே ஸ்ட்ராங் ரைட்டிங்குடன் பில்ட் பண்ணியிருக்கணும். கடைசியில் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முயற்சி செய்தது வேலை செய்யவில்லை. ஒரு சின்ன ஃபைனான்ஸ் பாடம். நாங்க கொடுத்ததைதான் திரும்ப எடுத்தோம் ன்னு சொல்வது சென்ஸ் இல்ல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. படத்துலையே 3 லட்சம் கொடுத்த பிறகும் இன்னும் 1.5 லட்சம் வேண்டும் என்று சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட்லி பேப்பர் வேல்யூ. பிசிக்கல் எக்ஸ்ட்ரா மணி பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால் அந்த வேல்யூ வேற யாரோ இன்னோசென்ட் மக்கள் வைத்த மணியிலிருந்து கவர் ஆகும். அதுவும் இது பெரிய கார்ப்பரேட் பேங்க் இல்ல, ரூரல் பேங்க். சோ அவர்கள் கொடுத்ததை மட்டும் எடுக்கலே. இன்னோசென்ட் மக்கள் மணியும் இன்டெரக்ட்லி அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஆனஸ்ட்லி ராபரிக்கு பதிலா கேம்பிளிங் ரவுட் போயிருந்தாலும் மாரலி பெட்டர் ஒர்க் ஆகியிருக்கும். இதெல்லாம் போதாத்துன்னு படத்தில் நிறைய ரிலிஜியஸ் எலிமெண்ட்ஸையும் சேர்த்திருக்காங்க. அதை பற்றி அதிகமா பேச விரும்பல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். கருப்பு படத்தில் அதே கருப்பசாமி நீதிக்காக போராடுற சிம்பிள் ஆயிருந்தார். மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா இங்க அதே ஃபீல் ராபரிக்கு உசே பண்ணிருக்காங்க ஒர்க் ஆகல. அவ்வளவுதான். இப்போ ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். பொதுமக்களுக்கு 2/5. சினிமா லவர்ஸ்க்கு 3/5. மொத்தமா காரா 5/10. டெக்னிக்கலி நல்ல எஃபர்ட் இருந்தாலும் இமோஷனல் மற்றும் மாரல் கனெக்ட் ஒர்க் ஆகல. சிம்பிளா சொல்லணும்னா காரா ரொம்ப போரா இருக்கு. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் AI ஷீலா.